வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம். இது ஒவ்வொரு மாணவரும் நீட்டுக்கோ ஜேஇக்கோ போகணும் அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பார்த்தே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு தடுமாற்றம் அப்படின்னா நீட் எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசிக்ஸ் வந்து ரொம்பவே வந்து பசங்க ஐயோ ஏண்டா தெரியாம எடுத்துட்டேனே நீட்டுல வந்து நான் ஒரு வருஷம் படிக்கணும்னு வந்துட்டேனே என்னால இருந்தாலும் முடியலையே, பயாலஜி படிச்சிடுறேன், கெமிஸ்ட்ரி கூட பரவாயில்ல, ஆனா இந்த பிசிக்ஸ் ஐயோ அப்படின்னு ஒரே புலம்பலா வந்து இருக்கு. ஏன் இது அப்படின்றத தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ரெடி பண்ணோம். அப்போ வந்து பார்க்குறப்ப ஓகே ஒரு ஃபிசிக்ஸ் சாருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்ஸில் என்ன பசங்க ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்றதுனால நம்ம இன்னைக்கு நம்ம டீமில் நம்மளுடைய ப்ரொஃபஸர் அஸ்வின் குமார் சார் இருக்காங்க. ஃபிசிக்ஸில் வந்து ஏன் வந்து மாணவர்கள் தடுமாறுறாங்க, எதுக்கு தடுமாறுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா பசங்களோட மிங்கிள் ஆகி அதை சொல்லிக் கொடுக்க, எஸ்பெஷலி வந்து தமிழ் வழியில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் டெலிவரி பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா தமிழ் வழியில் தமிழ் நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீட் எக்ஸாம்ஸில் தமிழில் படித்து கிளியர் பண்ணணும் அப்படின்ற தன்னுடைய முழு முயற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாடம் வந்து அதுக்கான பயிற்சிகளை அவர் நிறைய எடுத்துக்கிட்டு அந்த பசங்களை வந்து ஒவ்வொரு அங்குலமாக முன்னேற வச்சுட்டு இருக்காங்க இல்லையா. அவரை தான் உங்க முன்னாடி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன். ப்ரொஃபஸர் வந்து அஸ்வின் குமார். அவர்கிட்ட நம்மளுக்கு தேவையான நிறைய கொஸ்டின்ஸை இன்னைக்கு வச்சுருக்கோம். நிறைய கொஸ்டின்ஸ் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ஃபிசிக்ஸ் பண்ண முடியல அப்படின்றது. வணக்கம் அனைவருக்கும். என் பேர் அஸ்வின் குமார். நான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கேன் அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடியிலேருந்து. நம்ம நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம தமிழ் மீடியத்தில் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அகாடமிலேயுமே நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம வந்து ஃபிசிக்ஸை வந்து எவ்வளோ சிம்பிளாக நம்ம சொல்ல முடியும், அவங்களாலே நீட் அண்ட் ஜேஇ நம்ம கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே நல்ல மார்க் வாங்கிட்டு இருக்காங்க. 600-650+ மார்க் வாங்கிட்டு இருக்காங்க. மெயினாக வந்து நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நீட்டுன்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்ஸில் வந்து ஸ்கோரிங்கோ சரி, அது கொஞ்சம் அதே போல் ஜேஇ எக்ஸாம்ஸில் வந்து அந்த ரேஷியோ உள்ளே போகிறதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. அது ஏன் அப்படின்றத கொஸ்டினை ஃபஸ்ட்டு வைக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஜேஇ நீட் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நம்ம ஃபிசிக்ஸ் வந்து ஏன் கஷ்டமாக முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பேசிக்காக லேக் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா மேக்ஸ். அதுலேயும் மேக்ஸில் என்ன அப்படின்னா முக்கியமாக ஒரு 6 to 7 டாபிக்ஸை நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ஆனால் இந்த 6 to 7 டாபிக்ஸே எங்கேருந்து இருக்குது அப்படின்னா நமக்கு கிளாஸ் 6லேருந்தே அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் படிச்சுட்டு தானே சார் வராங்க. +1 +2 படிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணவங்களுக்கு தான் 11th 12th வந்து கொடுக்குறாங்க. அந்த பசங்க நீங்கள் சொன்ன மாதிரி 6லேருந்து 10 வரைக்கும் படிச்சிருப்பாங்க. இருந்தாலும் ஏன் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஃபிசிக்ஸ்னு வரப்போ ரொம்ப சிரமப்படுறாங்க சார்? கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி நான் சரியான கேள்வி தான் சார். இப்போது ஃபிசிக்ஸில் வந்து நமக்கு என்ன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப சிரமப்படுறது என்னென்னா, அதில் வந்து நியூமெரிக்கல்ஸ் தான் நமக்கு நிறைய வரும். ஃபிசிக்ஸில் நீட்டையும் பொறுத்து அளவும் சரி, ஜேஇயில் பொறுத்த அளவும் சரி, நமக்கு வர்றது எல்லாமே நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான். நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ்னாலே நம்ம அல்டிமேட்டாக யார்கிட்ட போய் ஆகணும் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் தான். பொதுவாகவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே மேக்ஸ்னாலே ஒரு பயம் இருக்கும், எப்போயுமே ஸ்கூல் லெவலில் இருக்கிறவங்களுக்குமே. அதே விஷயந்தான் இங்கேயுமே நமக்கு வந்து ஒரு லேகிங்காக வந்து நிற்கிது. அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா 6th-லேருந்து 10th ஒரு 6 டாபிக்ஸ் இருக்குது. நமக்கு என்ன அப்படின்னா அல்ஜீப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, கால்குலஸ். கால்குலஸில் வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் கால்குலஸ் அண்டு இன்டெக்ரல் கால்குலஸ் நமக்கு வந்துடும். அண்டு ஜாமெட்ரி அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா வெக்டார் அல்ஜீப்ரா. இந்த 6 டாபிக் தான் நம்ம முக்கியமாக வந்து நம்ம 6th to 10th உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம முக்கியமாக பேசிக்ஸாக கவர் பண்ணியிருக்கணும். இங்கே 6th to 10th சொல்கிறீங்க சார். பட் சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நீட்டோட சிலபஸ் 11 12 படிக்கிறது தான். அதே போல் ஜேஇனாலும் 11th and 12th தான். அப்போ ஏன் இது 6th to 10th அவங்களுக்கு ரொம்ப தேவைன்னு நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் சொன்ன இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து 6thலேயே வந்துருதா? நீங்கள் இப்போ சொன்ன ஒரு 6 டாப்பிக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்தோடனே ஏபிசிடி வந்து நமக்கு எல்கேஜி யூகேஜிலேருந்து தான் நம்ம படித்து தான் அடுத்து தான் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் தான் நம்ம முதல்ல வார்த்தைகள் நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி தான் நமக்கு என்ன தான் 11th 12th போர்ஷன்னாலுமே மேக்ஸோட ஏபிசிடிங்கிற மாதிரி இந்த 6 டாபிக் வந்து நமக்கு 6th-லேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ 6th-லேருந்தே வந்து அவங்க நம்ம அதை விஷயத்தை வந்து எப்படி எதுக்காக நம்ம படிக்கிறோம், ஜஸ்ட் மார்க் பேஸ்டாக எக்ஸாம் ரிலேட்டடாக மட்டும்தான் நம்ம இன்றைக்கி ஸ்கூல்ஸ்லாம் நம்ம படிச்சுட்டு வரோம். ஏன்னா அங்கே உள்ள டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாமே நம்ம அதையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது. ஸோ அது வந்து நம்ம ஏன் படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம், அண்ட் அதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் என்ன, அதோட நியூமெரிக்கல் லெவல் ப்ராப்ளம்ஸ் என்ன, இது மாதிரி விஷயங்கள் வந்து அங்கே நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்தும் வரையில்
ஆல்ரெடி படித்த விஷயமா இருந்தாலும் அதை பார்த்து அவங்க பயப்படுறதுக்கான காரணம் 6th ஸ்டாண்டர்ட் படிக்குது சார். அந்த குழந்தைக்கு எது முக்கியம்? அப்போ 11th ஸ்டாண்டர்டில் ஒரு குழந்தை வந்து ஃபிசிக்ஸில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா 6ல் என்ன முக்கியம், 7ஆம் கிளாஸில் அது என்ன படிச்சிருக்கணும், 8th நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மேக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது என்னெல்லாம் கற்றுன்னு இருக்கணும், 9th என்னெல்லாம் டாபிக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்குது, 10th வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கிப் பண்ணாமல் வந்திருக்கணும். இந்த 6th to 10th ஒரு 6 டாபிக் வந்து நம்ம பார்த்தோம் மேக்ஸில் வந்து. அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா அல்ஜிப்ரா ஜாமெண்ட்ரி வந்து ஆல்மோஸ்ட் 6th 7thலேயே நமக்கு வந்து கவர் ஆயிரும். அதுக்கு அடுத்து 8th 9th வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி கால்குலஸோட பேசிக்ஸ் வந்து நமக்கு வந்துடும். ஏன்னா அங்கேயே நம்ம ஃபிசிக்ஸில் வந்து வெலாசிட்டி இதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். அங்கேயே ஓரளவு கால்குலஸோட பேசிக்ஸ் வரும், ஆனால் ரொம்ப டெப்த்தாக நம்ம இறங்கியிருக்க மாட்டோம். அண்ட் தென் 11th ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு வெக்டார் அண்டு ட்ரிக்னாமெட்ரி அண்டு தென் கால்குலஸ் வந்து நமக்கு 11th தான் வந்து ஃபிசிக்ஸோட செகண்ட் சாப்டர்லேயே நம்ம வந்து நல்லாவே இன்டெப்த்தாக நம்ம படிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஏன்னா அங்கேயே நமக்கு வந்து வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இது மாதிரியான விஷயங்கள் வர்றதுனால நமக்கு அங்கேயே நமக்கு கால்குலஸும் நமக்கு தேவைப்படும். இப்போ இதெல்லாம் வந்து அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே நல்லா படித்து வந்திருந்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். எல்லாம் படிச்சுட்டு வராங்க அப்படின்னா இந்த 11th ஒரு சப்போஸ் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு டாபிக் சொல்லுங்கள், அங்கே இந்த இடத்துல வந்து அல்ஜிப்ரா வந்து உங்களுக்கு வருது, இல்லைன்னா இந்த ட்ரிக்னாமெட்ரி எங்கே வந்து அந்த பசங்களுக்கு முக்கியமாக இருக்குது, இந்த கால்குலஸ் அப்படின்றது சில உதாரணங்களை சொல்லுங்களேன். ஒரு 11th எந்தெந்த சாப்டரில் என்னென்ன அந்த மேக்ஸ் ரிலேட்டடாக தெரிஞ்சு இருக்கணும் அப்படின்றத சொன்னீங்க. பட் இந்த டாபிக் இப்போ நம்மளுக்கு லாஸ் ஆஃப் மோஷன்ஸு, இல்லைன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்கு, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி டாப்பிக்கில் அந்த இந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த மேக்ஸ் ரிலேட்டடாக எங்கெல்லாம் கொஞ்சம் இன்வால்வ் ஆகுது, எப்படி அது வருது அப்படின்னு சில எக்ஸாம்பிள்ஸோட சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 11th செகண்ட் சாப்டர்லேயே நம்ம எடுத்தோன்னே என்ன படிக்கணும் அப்படின்னா வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, டிஸ்டன்ஸ் இதுக்கான டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அதில் ஸ்பீடு அண்டு வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ் எடுத்தாலே ஸ்பீடு வந்து எனக்கு ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, அதே வெலாசிட்டி வந்து எனக்கு ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்போ வெக்டாருங்கிறப்போ டைரக்ஷன்ஸ் எல்லாமே வரும் நமக்கு. அங்கே இப்போ டைரக்ஷன்ஸ் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா வெக்டார் வந்துடும். அண்டு அந்த டைரக்ஷனை கண்டுபிடிக்கிற நமக்கு தேவைப்படுற டிக்னாமெட்ரி அங்கே நமக்கு தேவைப்படும். அண்ட் அதே ரிலேட்டடாக இப்போ ஆக்சலரேஷன்லேருந்து எனக்கு வெலாசிட்டி வேணும், அண்ட் வெலாசிட்டிலேருந்து நான் ரிவர்ஸில் நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா எனக்கு அங்கே வந்து திரும்ப இன்டெக்ரல் கால்குலஸில் தான் நான் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அதே திரும்ப நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து வெலாசிட்டியோ இல்லை வெலாசிட்டிலேருந்து ஆக்சலரேஷன் நான் கண்டுபிடிக்கணும்னா அங்கே எனக்கு நான் டிஃப்ரென்ஷியேஷன் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நமக்கு இனிஷியலாக மெக்கானிக்ஸ்ன்னு நம்ம ஃபிசிக்ஸ்குள்ளே இறங்கணுனாலே இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சால் தான் நம்மளால் செய்ய முடியும். நியூமெரிக்கல்ஸ் நம்ம போகணும்னாலே. இப்போ அல்ஜிப்ரா சொன்னீங்க, தென் வந்து கிராப்ஸ் சொன்னீங்களா, இதெல்லாம் என்ன டாப்பிக்கில் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது 11th 12th? அல்ஜிப்ராங்கிறது வந்து பேசிக்கோட மேக்ஸ், நமக்கு பேசிக்கான அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே நமக்கு அல்ஜிப்ராவில் கவர் ஆகிடும். அண்ட் இந்த ப்ரொபோஷனாலிட்டி ரேஷியோ வச்சுலாம் நம்ம ஷார்ட்கட்ஸாக சால்வ் பண்ணுவோம் சம்ஸ் வந்து நீட் அண்ட் ஜேஇயில். ஏன்னா அங்கே நமக்கு இருக்கிற டைம் வந்து நீட்டில் பார்த்தோம்னா நமக்கு 1 minute தான் ஒரு ப்ராப்ளத்தை. அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஷார்ட்கட்ஸாக போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறப்போ நமக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அல்ஜிப்ரா கண்டிப்பாக நமக்கு தேவையாக இருக்குது. அதே கிராஃப்ஸ் பார்த்தோம்னா நமக்கு நீட் அண்ட் ஜேஇயில் கிராஃப் ரிலேட்டடாக சம்ஸ் வந்து கேட்குறாங்க. கிராஃப் ரிலேட்டடாக தியரி கொஸ்டின்ஸும் வருது, கிராஃப் ரிலேட்டடாக நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸும் வருது. உதாரணத்துக்கு எனக்கு என்னென்னா இப்போ மெக்கானிக்ஸ்லேயே மறுபடியும் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் போனோம்னா வெலாசிட்டி ஆக்சலரேஷன் கொடுத்த கிராஃபை அப்படியே ஆக்சலேஷன் டைம் கிராஃபாக மாற்ற சொல்லி கேட்பாங்க. இல்லை ஆக்சலேஷன் டைம் கிராஃப்லேருந்து எனக்கு வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த எல்லா டாபிக்ஸுமே இல்லாமல் நம்மளால் ஃபிசிக்ஸ்குள்ளே நம்மளால் போகவே முடியாது. கிராப்ஸ் சம்மந்தமாக சொன்னீங்க, தென் நம்ம இந்த ஜாமெட்ரி எங்கே வந்து சார் யூஸ் ஆகுது இந்த ஃபிசிக்ஸ்? உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா இப்போ அவனுக்கு ஒரு ஜாமெட்ரியில் தான் எனக்கு வந்து மென்சுரேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கே இருக்குது. மென்சுரேஷன்னா என்னென்னா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸோட, உதாரணத்துக்கு எனக்கு ஸ்பியர், ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், இதோட ஏரியா, பெரிமீட்டர் என்ன, அண்ட் ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள்னால் அதில் உள்ள ஆங்கிள்ஸ்லாம் காமனாக இருக்கும். அதே ஐசோலேட்டல் ட்ரையாங்கிள்னால் 2 ஆங்கிள் காமனாக இருக்கும், 2 சைடு மட்டும் காமனாக இருக்கும். இப்படிங்கிற விஷயங்களை வச்சு நமக்கு வந்து நீட்டில் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வரும் நீட் அண்ட் ஜேஇயில். ஏன்னா இப்போ ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அந்த 3 கார்னர்ஸ்லேயும் 3 ஆப்ஜெக்ட்ஸ் நாங்கள் வைக்கிறோம். அப்போ அது ரெண்டுத்துக்கு இடையில ஃபோர்ஸ் என்ன, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்ன, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன, இது மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல நமக்கு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னால் முதல்ல என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னால் அதோட 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும், 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சாதான்
நம்ம அந்த ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை நம்மளால் சால்வ் பண்ணணும். இங்கே சொல்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை வந்து நீட்டில் கிளியர் பண்ணணும் இல்லைன்னா ஜெயில கிளியர் பண்ணணும் அப்படின்னா மேத்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ இதுக்கு தீர்வு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? இப்போ ஒரு குழந்தை வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், நீங்கள் சொல்கிற மாதிரி 11th 12th வரப்போ அது முன்னாடியே வரணும்னா நிறைய பேர் வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறதே இல்லை. ஏன்னா ஒரு 6th படிக்கிற குழந்தைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து தெரியாது, நான் வந்து 11th முடிச்சுட்டு நான் வந்து ஜெய் எக்ஸாம் எழுத போகிறேன் வந்து போகிறேன் அப்படின்னு. அரசு பள்ளி மாணவர்களும் சரி, ஒரு நார்மல் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கும், ஒரு பெரிய பெரிய ஸ்கூல்ஸில் வேணும்னா கூட சில விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லை அவங்க பேரண்ட்டுக்கு தெரியும். ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஒரு 6லேருந்து 10 வரைக்கும் நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கணும்னு தெரியாது. அப்போ அந்த குழந்தை வந்து சின்னதுலேருந்து என்ன பண்ணணும், அதுக்கான சொல்யூஷன் தான் என்ன சார்? ஒரு 11th 12th போயிட்டு ஒரு நானும் ஐஐடி போகணும், நானும் வந்து நல்ல டாப் காலேஜஸ் போகணும், நல்ல குழந்தை என்ன பண்ணணும் சார் 6லேருந்து 10 வரைக்கும்? 6லேருந்து 10 வரைக்கும் இதிலெல்லாம் ஏன் லேக் ஆகுறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, அங்கே வந்து நம்ம வெறும் மார்க்குக்காக நம்ம எக்ஸாம்ஸ்க்காக நம்ம பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து படிச்சுட்டு வந்திருப்போம். இப்போ இந்த விஷயத்தை நான் ஏன் படிக்கிறேன், எனக்கு லைஃப்பில் வந்து எங்கே யூஸ் ஆகுது இந்த விஷயம் அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிச்சாலே அதுதான் நமக்கான இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா நம்ம இன்ஜினியரிங் தான் அப்ளிகேஷன்ஸாக லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸாக நமக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் பேசிக்காக நமக்கு கேட்குறாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு வந்து ஈஸியாக அவங்களால கவர் பண்ணிவிடும். இப்போ அந்த ஆங்கிளில் தான் நமக்கு வந்து இப்போது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிற ரிலேட்டடாக என்னென்னலாம் ஸ்கூல்ஸில் வந்து நம்ம பண்ணலாம், அண்ட் 6th to 10th வந்து நம்மளால் அகாடமியில் மூலமாக நம்மளால் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீம் வந்து ரிசர்ச் ஓரியன்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதை கூடிய சீக்கிரத்திலே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நம்ம இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிடுவோம். ஓகே சார், வந்து சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஃபிசிக்ஸ் வேணும் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இருந்தாகணும் அப்படின்றது தெரியுது. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக டாபிக்ஸும் சார் சொல்லியிருக்காங்க. அல்ஜிப்ரா தெரிஞ்சுக்கணும், ட்ரிக்னாமெட்ரி தெரிஞ்சிருக்கணும், ஜாமெட்ரி தெரிஞ்சிருக்கணும், கால்குலஸ் பார்ட்டில் வந்து நம்ம ஒர்க்காக பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கக்கூடிய 6லேருந்து 10 வரைக்கும் வரக்கூடிய பாடத்துலேயே இருக்குது. 11th 12th வரப்போ சில பேர் வந்து மேக்ஸை எடுக்கிறதில்ல, 11th 12th மேக்ஸை எடுக்காமல் பியூர் சயின்ஸ் எடுத்தவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங் இருக்கும். ஏன்னா இன்டெக்ரல் கால்குலஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th வருது, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சிரமமாக இருக்கும். ட்ரிக்னாமெட்ரி எல்லாம் அப்படி தானே சார்? அகாடமிஸ்லேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர்றப்போ வந்து ஏன்னா நீட்டுக்கு வந்து பியூர் சயின்ஸும் எலிஜிபிள் தான். இப்போ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். அதனால் நம்ம மோஸ்ட்லி நீட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து இதை தான் நம்ம பேசிக்ஸாக கவர் பண்ணுவோம். இப்போ இன்னும் அவங்களுக்கு ஸ்கூல் லெவல்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம டீம் சார். கூட சீக்கிரத்தில் நம்ம இம்ப்ளிமெண்ட் தமிழ் வழியில் வந்து பாடம் வந்து சொல்லி தரீங்களா சார்? அந்த அந்த குழந்தைங்களுக்கு ஆக்சுவலாக என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது? இப்போ இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் இதுதான், தமிழ் மீடியம் படித்தாலும் ஒன்று தான், ரெண்டும் மொழி தான் மாறுபடுது குழந்தைங்களுக்கு. பட் இதில் வந்து எஸ்பெஷலி தமிழ் வழியில் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சிரமப்படுறாங்க. அது வந்து எப்படி ஈஸியாக பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? தமிழ் வழியில் வந்து முக்கியமாக என்ன லேக் ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு தமிழ் வழியில் உள்ள மெட்டீரியல்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இங்கிலீஷ் மீடியத்தில் அவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஆனால் தமிழ் வழியில் பார்த்தோம்னா மெட்டீரியல்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இதுக்கு வந்து முக்கியமாக என்னென்னா ப்ராக்டிஸ் தான். நம்ம நடத்தி எல்லாம் முடித்தாலும் என்னதான் இருந்தால் அவங்க ஒரே செம்மை வந்து 4 தடவை போட்டு பார்க்கையில் தான் அவங்களுக்கு ஒரே செம்ம விதவிதமான ஐடியாஸ் கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் போட்டு பார்க்கையில் அவங்களால போடவே முடிஞ்சிருக்காது. செகண்ட் டைம் அவன் போட்டிருப்பான், அதே தேர்ட் டைம் வந்து அதே மெத்தடில் தான் போட்டிருப்பான். அதே 4th டைம் 5th டைம் போடையில் ஒரே சமயம் அவனே வந்து சிம்பிளாக நம்மளால் போட்ட முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் அவனுக்கு வந்துடும். ஆனால் அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் மெட்டீரியல்ஸ் இல்லை. நம்ம அதை தான் நம்ம இப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதை தான் நம்ம ப்ரொவைட் பண்ணி நம்ம கொண்டாந்துகிட்டு இருக்கோம். வீக்லி டெஸ்ட் வந்து எப்படி நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு வைக்கிறோமோ அதே லெவல் கொஸ்டின்ஸை வந்து நம்ம தமிழ் மீடியத்துக்கு நமக்கு ப்ரொவைட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். நன்றி சார், உங்களுடைய தகவல்கள்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்போ நீங்கள் சொல்கிறத வந்து பார்த்தோன்னா உங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமியில் இந்த 6th-லேருந்து 10th வரைக்கும் பேசிக்கே தெரியாத வர பசங்க வந்து +2ல் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கும் அதுக்கான வழியை எடுத்துப்படுத்திட்டு இருக்கீங்க. அதே போல் இப்போ படிக்கக்கூடிய ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிறான்னா அதில் 6ல் என்னெல்லாம் தேவை, 7ல் என்னெல்லாம் தேவை, அந்த 10ஆம் கிளாஸ் வர வரைக்கும் என்னெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பேசிக்ஸ் தேவை இருக்குது, அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கான கோர்சஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க. சாருக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டும் ஒரு நன்றியும் சொல்லிடலாம். ஏன்னா இந்த தகவலை நம்மளுக்கு சொன்னதுக்கு. ஆர்ஜிஆர் அகாடமியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கும் ஜெய்க்கும் கிளாஸஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சார் சொன்ன மாதிரி பயங்கரமாக வந்து பசங்க வந்து தடுமாறுறாங்க. அதுக்கான ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் கோர்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். எஸ்பெஷலி வந்து அதில் பேஸில் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் சில பேருக்கு தெரியல, கான்செப்ட்ஸ் என்ன எப்படி அப்ளை பண்ணணும் தெரியல, அப்ளை பண்ணணும் தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தெரியாமலே சில குழந்தைங்க எல்லாம் வந்து வந்துடுறாங்க. மேக்ஸே வராது, அதனால நான் வந்து நீட்டு பண்ணுறேன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க அந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் அந்த ஃபிசிக்ஸ்லேயும் வந்து தடுமாறுறாங்கன்றதுனால
தனியாக இதுக்குன்னு ஸ்கோர் அபோவ் ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆர்ஜிஆர் அகாடமியில் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் சார் சொன்ன மாதிரி நம்ம நீட்டோட கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற கிளாஸஸ் எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட்டுக்கே போகிறோம். ரைட்டா? அதனால் ஆர்ஜிஆர் அகாடமியோட கிளாஸஸ் வந்து அந்த குழந்தைக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபண்டமெண்டல்லாம் அவங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணி தான் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ ஜேஇக்கோ இல்லைனா நீட்டுக்கோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கிராஷ் கோர்ஸ் இருக்குது. ஃபுல் இயராக +1 +2 படிக்கிறதுலேருந்தே நம்ம கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வெயிட் பண்ணி, சப்போஸ் இந்த பேசிக்ஸ்லாம் படிக்கிறதுக்குலாம் டைம் இல்லை, நான் வெயிட் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னா ரிப்பீட் பண்ணுறாங்க இல்லையா, ட்ராப் பண்ணி 1 இயர் வேறு எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் வெயிட் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. நீட்லேயும் சரி. ஐஐடி போகணுன்றவங்க டெஃபினட்டாக 1 இயர் வெயிட் பண்ணி படித்தாதான். நிறைய பேர் சொல்லிவிடுவாங்க, வாங்க 1 மாதத்தில் நான் ட்ரைன் பண்ணிடுறேன், சண்டே படிக்கிறப்ப பண்ணிடுறேன்னா, சார் சொன்னதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து லேக்கிங் இருக்கும். இதெல்லாம் கிளாரிட்டி கொடுக்கறதுக்கே அவங்களுக்கு டைம் பார்த்தாது. அப்போ யாருக்கெல்லாம் ஐஐடி போகணும், என்ஐடி போகணும், IIIT போகணும், நல்ல வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸில் நான் போய் படிக்கணும் அப்படின்னா அந்த பேசிக்கை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணணும். அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1 இயர் அவங்க வெயிட் பண்ணி படித்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ஸ்கில் நல்லாயிருக்கும், அப்ளிகேஷன் நாலேஜ் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் கொடுத்துட்ருக்காங்களே. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை வந்து என்ன பண்ணுவோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இல்லை ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக கால் பண்ணி பேசுங்க. 9176552121 இந்த நம்பரில் ஆர்ஜிஆர் அகாடமிக்கு கால் பண்ணி பேசுங்க. இல்லை கீழே கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணிங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி டீம் வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக கால் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. சரியா? ஓகேவா? இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு 6லேருந்து 12 வரைக்கும் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா முக்கியமான விஷயம் சார் சொன்னதை பார்த்தீங்கன்னா 6லேயே சில விஷயங்கள் படிக்கணும் அப்படின்னா அந்த 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கும் தெரியணும், 6ஆம் கிளாஸில் சேர்த்துருக்கக்கூடிய பேரண்ட்டுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சால் தானே பண்ண முடியும். +2 முடிச்சதுக்கப்புறம் ஐயோ என் குழந்தைக்கு ஏன் ஃபிசிக்ஸ் வர மாட்டேங்குது, என் குழந்தை ஏன் நீட்டில் வந்து மார்க் எடுக்க மாட்டேங்குது, நல்லா தான் பயாலஜி படிக்கிறான், கெமிஸ்ட்ரி படிக்கிறான், ஆனால் ஃபிசிக்ஸே வரல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்லிக் கொடுக்குற இன்ஸ்டியூட் மேலே நிறைய பேர் வந்து குறையா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் இந்த விஷயம் ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு இல்லை அந்த பேரண்ட்டுக்கே தெரிஞ்சதுன்னு வச்சுங்களா, அவங்க ஏன் தேவையில்லாமல் அப்புறமா போய் செலவு பண்ணி ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போகணும். 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப அடிப்படையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு படித்தாங்கனாலே போகிறோம். அப்போ அந்த கிளாரிட்டி வேணும் இல்லையா? அப்போ 6th படிக்கிற குழந்தையிலேருந்து 12th படிக்கிற குழந்தைக்கு வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் பண்ண வேண்டியது, ஒரு நல்லது பண்ணணும்னா, சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் போடுங்க. ஏன்னா இது நிறைய லைக்ஸ் வர 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 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சிபாரிசு பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? இப்போ பார்க்குறீங்களா, நான் ஒன்று பார்த்துட்டே இருப்பேன் கண்டென்ட்டு, இந்த கண்டென்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அந்த மாதிரி யாருன்னா இது சர்ச் பண்ணுவாங்க, ஐயோ என் குழந்தைக்கு ஃபிசிக்ஸ் வரல என்ன பண்ணணும் அப்படின்ற, இல்லை நான் என் குழந்தைய வந்து +2 முடிச்சிட்டுமே இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னெல்லாம் இப்போத்துல இருந்தே நான் பண்ணணும்னு அவங்களுக்கு இது போகும். அப்போ இந்த விஷயங்களை அவங்க தெரிஞ்சுட்டு செயல்படுத்தி அவங்க குழந்தைய ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த வந்து வீடியோ அமைஞ்சிருக்கும். ஓகேவா? திருப்பியும் வந்து நம்ம அஸ்வின் குமார் சாருக்கு ஒரு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி.